வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா வெஜிடபிள் லாலிபாப். இந்த லாலிபாப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லாலிபாப் வந்து ரெண்டு விதமா செய்யலாம். அதாவது என்னன்னா வெஜிடபிள் லாலிபாப்னும் செய்யலாம், வெறுமன லாலிபாப்னும் செய்யலாம். நீங்க நினைக்கலாம் என்ன வெஜிடபிள் லாலிபாப் வெறுமன லாலிபாப் அப்படின்னு. அதாவது கேரட், பீன்ஸ், வந்து அடுத்தது வந்து ஃப்ரெஷ் கிரீன் பீஸ், அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் போட்டு பண்றது வெஜிடபிள் லாலிபாப். வெறும் பொட்டேட்டோஸை மட்டும் பண்ணக்கூடியது வந்து வெறும் லாலிபாப். ஸோ ரெண்டு விதமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்ட லாலிபாப். கேரட் பெரியதாக 1, பீன்ஸ் 4, வெங்காயம் சிறியதாக 1, உருளைக்கிழங்கு பெரியதாக 4, பிரெட் கிராம் 1 கப், பச்சை மிளகாய் 2, கரம் மசாலா 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, ஆயில் பொரிக்க தேவையான அளவு. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மைதா மாவு. நமக்கு வந்து லாலிபாப்புக்கு வந்து நமக்கு ஸ்டிக் தேவை. இந்த ஸ்டிக் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐஸ்கிரீமுடைய குச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். இல்ல நாமளே வந்து என்ன பண்ணலாம், நாம வந்து மைதா மாவை பிசைஞ்சு, இப்போ பாருங்க இந்த மைதா மாவுக்கு நான் எவ்வளவு வந்து சால்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் சால்ட். அதாவது வந்து என்னன்னா ஒரு ஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு வந்து லைட்டா சால்ட் இருந்தா போதுமானது. இப்போ தண்ணி வந்து நான் வந்து சும்மா வந்து இந்த மாவை வந்து ரொம்ப ரஃப்பா பிசையணும். நீங்க ரொம்ப தண்ணி ஊற்றி கொலன்னு பிசைஞ்சிடக்கூடாது, நல்ல ரஃப்பா பிசையணும். அதனால தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைட்டா பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். இப்போ இதை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மாவு பாருங்க, நான் எவ்வளவு வந்து திக்கா வந்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதை வந்து நாம வந்து ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல தடிசா தீர்த்திக்கணும். நீங்க வந்து ரொம்ப மெல்லிசா தீர்த்தக்கூடாது. நான் வந்து எவ்வளவு தடிசா தீர்த்துற பாருங்க. இப்போ எவ்வளவு தடிசா நான் தீர்த்தி வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 கார்னரையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தடிசு வந்து பார்த்தீங்களா எவ்வளோ தடிசா கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டா உங்களுக்கு அழகாக இருக்கும். அதாவது வந்து ஸ்டிக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டிக்கினுடைய சைஸ் வந்து நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஸோ இதுலேயே நமக்கு வந்து நல்ல அருமையாக வந்து நிறைய ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இதையும் ஓரங்கட்டிடுறேன். இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து இதை பாருங்க கார்னர் பீஸ் இதையும் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நீங்க வந்து இவ்வளவு தடிசா ஒரு ஸ்டிக் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல அருமையா கரெக்டா வர்ற மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டிக் வந்து ஃபுல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டிக் நீங்க ரெடி பண்ணுங்க. நான் வந்து ஒரு சும்மா ஒரு 6-7 பீஸ் ரெடி பண்றேன் அப்படின்னா அந்த 6-7 பீஸுக்கு உள்ள மாதிரி நான் ஸ்டிக் ரெடி பண்றேன். இப்போ இதை எல்லாத்தையும் உடனடியாக நம்ம ஆயில்லையே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஸ்டிக்கினுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ உருளைக்கிழங்கு நான் என்ன பண்றேன், வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வேக வைக்கும் போது நீங்க வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். அதாவது உப்பு கொஞ்சம் போட்டுறது பெஸ்ட். ஏன்னா மசாலா நம்ம பண்ணும்போது வேற உப்பு போடும். அதனால உப்பை வந்து இதுல வந்து அரை பகுதி உப்பு போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மஞ்சப்பொடி உங்களுடைய ஆப்ஷன் தான், வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதன் பிறகு இப்போ இதை மாதிரி போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா வந்து மேஷ் பண்ணணும். அதாவது ரொம்பவும் மேஷ் பண்ணிடக்கூடாது, மசாலாவோட சேர்ந்து மேஷ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், எப்படி உடைச்சிருக்கேன் பாத்தீங்களா. உடைச்ச பிறகு அதன் பிறகு நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து மசாலாவில் ஆட் பண்ணுவேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நாம என்ன பண்ணுவோம், பேன் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். இந்த ஆயில் வந்து ஜாஸ்தி தேவையில்லை. அதாவது என்னன்னா நாம ஆயில ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கடுத்து இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்மானம் ஆகிறதுக்காக தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் இந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நான் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிக்கணும். ஸோ இந்த சாப் பண்ண வெங்காயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனேயே பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டா இந்த சும்மா வந்து ஒரு கோல்டன் கலர் அப்படிங்கிறது வந்தா போதுமானது. இந்த நேரத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா வந்து ஒரு நம்ம வந்து இது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா இருந்தா போதுமானது. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா உள்ள காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து பீன்ஸு. ஸோ இந்த பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீன்ஸை ஆட் பண்ணிட்டு அடுத்தது கேரட். ஸோ இந்த கேரட் வந்து
நான் எப்படி கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் நல்லா கிரேட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பண்ணணும். இப்போ ஒரு சில பேர் வந்து என்னன்னா உருளைக்கிழங்கு மட்டும் உருளைக்கிழங்கு பிரெட் கிரம்ஸ் அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு இதை மட்டும் போட்டு பண்றவங்களும் இருக்கிறாங்க லாலிபாப் அப்படிங்கிறத. பட் நாம வந்து வெஜிடபிள் லாலிபாப் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பண்றோம். இது வந்து கிட்டத்தட்ட கட்லெட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கட்லெட்ல வந்து கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா இதெல்லாம் போடுவோம். பட் நான் வந்து ஹோல் கரம் மசாலா போடாம வெறுமனே ஜீரகம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். பட் நான் வந்து ஜீரகம்லாம் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் நாம வந்து இந்த மாதிரி வதக்கினாலே போதுமானது. இப்போ காரத்துக்கு கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் தான், அதாவது சின்ன ஸ்பூனா 1/4 ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் போடுறேன். காரணம் என்னன்னா ரொம்ப நிறைய போட்டீங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும். அடுத்தது மஞ்சத்தூள். ஸோ இந்த மஞ்சத்தூள் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூன்ல 1/4 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன்ல நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, வதக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் லைட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வதங்காத இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா இதுல சால்ட், நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். அதனால நான் வந்து என்ன பண்றேன், இந்த மசாலாக்கு தகுந்த அளவுக்கு தான் நான் வந்து சால்ட்டை ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்தது வந்து நாம வந்து மேல்க கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, நாம மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படியே நைஸா இந்த சூட்லயே இருந்தா போதுமானது. அதாவது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ வந்து ஒரு நம்ம உருளைக்கிழங்கு போண்டாக்கு எப்படி இருக்கும் டைட்டா, அந்த மாதிரி டைட்டா உங்களுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து எடுத்து வச்ச கரம் மசாலா அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதாவது என்னன்னா இப்போ இந்த சூடு ஆறட்டும். இதன் பிறகுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கைகள்ல எடுத்து அந்த லாலிபாப்பை நம்ம உருட்ட போறோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும், ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கை போட்டாச்சு. இதை வந்து கைகள்ல நல்லா மேஷ் பண்ணுங்க. மேஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உருட்டுற மாதிரி உருட்டணும். இப்போ பாருங்க, நான் வந்து மைதா இது அதாவது வந்து உருளைக்கிழங்கை வந்து போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எவ்வளோ நல்லா வந்து ஹார்டா இருக்கிற பாருங்க. அதை பாருங்க, இப்படி நமக்கு உருட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம வந்து லாலிபாப் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும். இப்போ உருட்டிருக்கோம்ல, இதன் பிறகுதான் இதை மைதா டோல வந்து நாம டிப் பண்ணிட்டு அதன் பிறகு பிரெட் கிரம்ஸ்ல போட்டுட்டு அதன் பிறகு வெள்ளை எள்ளுல போட்டுட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ மைதா மாவை நான் என்ன பண்றேன், ஒரு கரண்டி அளவுக்கு மைதா மாவை நாம வந்து கொஞ்சம் லூஸா, பஜ்ஜி மாவை விட நல்லா லூஸா கரைச்சிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா பண்ண போறோம்ல, இந்த லாலிபாப்பை இந்த தண்ணியில டிப் பண்ணிட்டு தான் நாம பிரெட் கிரம்ஸ்ல பண்ண போறோம். அதனால இதை வந்து கொஞ்சம் தண்ணியா பண்ணிக்கிறோம். இப்போ மைதா மாவுல நான் என்ன பண்றேன், லைட்டா வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊத்தி கரைக்கணும். ஸோ வந்து பாருங்க, இதை வந்து விஸ்க் வச்சு கூட நீங்க பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா லம்ஸ் இல்லாம பண்ணணும். அதாவது வந்து எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த மைதா மாவுல வந்து உங்களுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேல டிப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு லூஸ் பண்ணி கரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்றேன், கொஞ்சம் உருண்டைய உருட்டிக்கிறேன். ஸோ வந்து உருண்டை உருட்டுறது வந்து உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிங்க. ரொம்ப பெருசா வேணாலும் பெருசா உருட்டிக்கலாம், இல்ல மீடியம் சைஸ் வேணும் அப்படிங்கறதுனாலும் மீடியம் சைஸ் உருட்டிக்கலாம். இப்போ இதை உருட்டின பிறகு நாம என்ன பண்ணும், இந்த நம்ம பொறிச்சு வச்சோம் இல்லையா மைதா மாவுனுடைய ஸ்டிக்கு, இந்த மைதா மாவுனுடைய ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் வந்து இப்படி சொருகுங்க. சொருகுன பிறகு இதை அழகா வந்து இப்படி மறுபடியும் நீங்க சூப்பரா பண்ணிடுங்க. பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த வெயிட் வந்து கொஞ்சம் நல்லா அருமையா பண்ணணும். நீங்க பண்ணிட்டு தான் இப்போ இதன் பிறகு நாம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் மைதா மாவுல டிப் பண்ண போறோம். இப்போ இந்த மைதா மாவுல டிப் பண்றேன் பாருங்க, எப்படி டிப் பண்றேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி நீங்க அழகா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் கிரம்ஸ், இத பிரெட் கிரம்ஸுக்கு முன்னாடி இந்த வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, இத வந்து வெள்ளை எள்ள நீங்க கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த பிரெட் கிரம்ஸ்ல இப்படி போட்டு பெரட்டுங்க.
எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இதை முழுசா செஞ்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நாம வந்து எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, வந்து உங்களுக்கு வந்து லாலிபாப் சூடு வந்து ஜாஸ்தியா இருந்தாதான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து டக்குன்னு மாவு பிரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இப்போ இது வந்து சூடு கரெக்டா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், காட்டுறேன். இப்போ இத மாதிரி நீங்க என்ன பண்ணா போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நீங்க வந்து இத மாதிரி வந்து லைட்டா திருப்பி விடணும். ஸோ எதுக்கும் முன்னாடி உடனே திருப்பி விட கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம மசாலாஸ்ல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மசாலாஸ்லாம் உடனே வந்து பிரிஞ்சிடும். நீங்க உடனே போட்டு கலர்றீங்க. அதனால என்ன பண்ணுங்க, பொறுமையா போட்டு அழகா இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த ஃப்ரை ஆனது இதா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. காரணம் என்னன்னா, நாம் ஆல்ரெடி மசாலாவை நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.